அனைவருக்கும் வணக்கம். இது வலம்புரி காக்கா காலச்சக்கரம். உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கூறுவது என்என் சந்திரகுமார், மலையாள மாந்திரிகர் மற்றும் தாந்திரிக நிபுணர். ஓம் காகத்வஜாய வித்மகி கககஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரசோதயாத். இந்த காணொலி பார்க்குற உங்களுடைய வாழ்வில் அனைத்து நலங்களும் அனைத்து செல்வங்களும் நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் நான் அன்றாடம் வழிபடுகிற வாராகியும் இந்த பிரபஞ்சத்துடைய நீதிமான் சனீஸ்வர பகவானும் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதொரு வாழ்வினை தரட்டும் என்று கூறி இந்த நாள் இணைய நாளாமே என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். முதல் முறையாக இந்த காணொலி நீங்கள் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சாமி நான் அங்கே போனேன் 40 நாள் ஆகுது, இங்கே போனால் 50 நாள் ஆகுது, அங்கே போனால் இங்கே போனால் அப்படி பண்ண இப்படி பண்ண, எல்லாருமே 90 நாள் ஆகும், 40 நாள் ஆகும், 50 நாள் ஆகும். எதுக்கு? வசியத்துக்கு. சொல்கிற புரியுதா உங்களுக்கு? வசியத்துக்கு இவ்வளோ நாள் ஆகும்னு சொல்கிறாங்களே. ரொம்ப எளிமையாக ஒரு 24 மணி நேரம் இல்லை ஒரு நாளில் எதுவும் வசியம் பண்ண முடியுமா? பண்ண முடியும். கணவன் மனைவியை அந்த மாதிரி பண்ண முடியும். சரியா? கணவன் மனைவி 2 பேரோட ஃபோட்டோ முகம் தெரிகிற மாதிரி ஒட்டிக்கங்க. நான் சொல்கிற புரியுதாங்க? முகம் தெரிகிற மாதிரி ஒட்டி நூலை போட்டு கட்டி 1/2 கிலோ சர்க்கரை, என்ன சர்க்கரை? வெள்ளை சர்க்கரை, 1/2 கிலோ நாட்டு சர்க்கரை, 1/2 கிலோ டைமண்ட் கற்கண்டு, தேனு பாட்டில். எப்படி? சர்க்கரை, தேனு பாட்டில், டைமண்ட் கற்கண்டு, அப்புறம் பூந்தி, ஜிலேபி, இந்த மாதிரி இனிப்பு பொருள்கள் ஒரு 9 இல்லை 11 இல்லை 7 இல்லை 21 எண்ணிக்கை மறந்துடாது. இந்த மாதிரி என்ன பண்ணுறீங்க, ஒரு சிலுவர் சம்படத்தில் அந்த கணவன் மனைவி போட்டாவை முகம் தெரிகிற மாதிரி ஒட்டி நூலை போட்டு கட்டியிருக்கிறோம் இல்லையா, அதை கீழே வச்சுருங்க இந்த சம்படத்தில். அதுக்கு மேலே நாட்டு சக்கரை, வெள்ளை சக்கரை, வெல்லம், கருப்பட்டி, தேன், பூந்தி, ஜிலேபி, இப்படி ஒரு 7 வகையான பொருள் இல்லை ஒரு 11 வகையான பொருள் எல்லாத்தையும் அதில் போட்டு மேலே என்ன பண்ணுறீங்கன்னா, ஏலக்காய், கிராம்பு, வசம்பு, கருஞ்சீரகம், வெண்கடுகு, இதெல்லாம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். போட்டு மூடிடுங்க. மூடிட்டு ஒரு 2-3 வாழலையை போட்டு அது மேலே இந்த சம்படத்தை தூக்கி வைங்க. இதை சுற்றி அவுள், பொரி, கடலை, வெத்தலைப்பாக்கு, தேங்காய் பழம் இதெல்லாம் வச்சு நான் சொல்கிற மந்திரத்தை நீங்கள் சொன்னால் ஒரு நாளில் வசியமாகும். அது என்ன மந்திரம்? நல்ல கவனமாக கேளுங்க, பொறுமையாக சொல்கிறேன். ஓம் யக்ஷினி, ஓங்கார யக்ஷினி, மலையாள கர்ண யக்ஷினி, சந்திரகலா ரூபினி, ராச வசிகரிணி, வசி வசி என் காதில் பேச வாவா, என் முன்னே வந்து நான் கேட்பதெல்லாம் மாயமாக தாத்தா, என் கணவன் எனக்கு வசியம் பண்ணி கொடு சுவாக. அந்த இடத்துல என் மனைவியை வசியம் பண்ணி கொடு சுவாக. சரியா? இந்த மந்திரம் உங்களுக்கு ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனப்பாடம் ஆகிடும். இந்த மந்திரத்தை எத்தனை தடவை சொல்லணும்? வெறும் 108 தடவை தாங்க சொல்லணும். பிழை இல்லாமல் அழுத்தம் திருத்தமாக அந்த வாழலைக்கு முன்னாடி ஊதுபத்தி, சூடம், கற்பூரமெல்லாம் ஏற்றி வச்சு இந்த மந்திரத்தை ஜெபிச்சு முடிச்சதுக்கு பிறகு இந்த சம்படத்தை எப்போ எடுத்துகிட்டு போகிறீங்க? சாயங்கால நேரம் எடுத்துகிட்டு போய் மயானத்தில் ஆழமான குழி நோண்டி இந்த போட்ட படைகள் அந்த சம்படத்தில் இருக்கிற எல்லா பொருளும் போட்டாட்டாலும் வச்சு பிதைச்சிட்டு வந்து குளிச்சுட்டு படுக்கிறதுக்குள்ளே வசியம். சரியா? இதை நீங்கள் பண்ணணும். இப்போ எழுத்து வடிவில் இந்த மந்திரம் வேணும் எங்களுக்கு அப்படின்னா வாட்ஸ்அப் நீங்கள் பண்ணி கேட்டிங்கன்னா இங்கேருந்து தமிழில் உங்களுக்கு டைப் பண்ணி உங்கள் வாட்ஸ்அப்புக்கு அனுப்புவாங்க. சரியா? அதுக்கு ஒரு தட்சணை ஒன்று வாங்குவாங்க, கம்மியான ரேட்டு தான். தேவைங்கிற பட்சத்தில் நீங்கள் வாங்கிக்கலாம். சந்தேகம் இருக்குன்னு ஃபோன் பண்ணுங்கள். சரியா? மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பு என்என் சந்திரகுமார், மலையாள மாந்திரிகர் மற்றும் தாந்திரிக நிபுணர். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.